ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள். யாழ்ப்பாணம் புனித ஜோன் கல்லூரியிலிருந்து வந்து இன்று இலங்கை ஏ அணியில் அசத்தி கொண்டிருக்கக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் குஹதாஸ் மாதுலன் இந்திய ஏ அணிக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு 19ஆம் தேதி ஆப்கான் அணிக்கு எதிரான போட்டியிலும் கூட 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தார். இன்று சமூக ஊடகங்களில் கொண்டாடப்படுகிற ஒரு வீரராக மாறியிருக்கிறார். உண்மையில் ஒரு மைதானம் என்பது வெறும் எல்லை கோடுகளாலும் அதுபோல பெரும் அரங்குகளாலும் மட்டுமே ஆனது ஒன்றல்ல. அது ஒரு தேசத்தினுடைய ஒரு கூட்டு நம்பிக்கையையும் கனவுகளையும் சங்கமிக்க செய்யக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அரங்காகத்தான் இருக்கிறது. இந்த மைதானங்களில் கூடக்கூடிய மனிதர்களை பார்த்தால் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மதங்களை கொண்ட பல்வேறு இனங்களை பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள். அப்படியான ஒரு களத்தில் அண்மையில் தன்னுடைய அசாத்தியமான பந்து வீச்சால் ஒட்டுமொத்த இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களையுமே திரும்பி பார்க்க வைத்த யாழ் மண்ணின் இளம் சிங்கம் குஹதாஸ் மாதுலன் குறித்து உலகையே தன்னுடைய யோக்கர் பந்துகளால் மிரள வைத்த எமது கிரிக்கெட் சகாப்தம் லசித் மாலிங்க அவருடைய சமூக ஊடகத்தில் பதிவு செய்திருந்த சில வார்த்தைகளை நாம் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். எளிய பின்னணியில் இருந்து தன்னுடைய உழைப்பால் மட்டுமே மேலே வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கான ஒரு சிறந்த சான்றாகவே அது பார்க்கப்படுகிறது. அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் சொல்லுகிறார், குஹதாஸ் மாதுலன் ஒன்றும் திடீரென்று வானத்திலிருந்து குதித்து எமது ஏ அணிக்குள் வந்து விளையாடவில்லை. அவர் இந்த விளையாட்டு கட்டமைப்புக்குள் நீண்ட காலமாக தன்னுடைய வியர்வையை சிந்தி உழைத்து கொண்டிருக்கிறார் என்பது கிரிக்கெட்டின் ஆழம் தெரிந்த தகுதியானவர்களுக்கு நன்றாகவே புரியும் என்கிறார். இலங்கையினுடைய 19 வயதுக்குட்பட்ட தேசிய அணியில் விளையாடாததால் இவரை பற்றி பயிற்சியாளர்கள் அறிந்திருக்கவில்லை என்று பலர் நினைக்கக்கூடும். ஆனால் மாதுலனின் இந்த அசாத்தியமான திறமை என்பது ஒரே ஒரு இரவில் முளைத்த ஒன்றல்ல. அது நீண்ட காலமாக அவர் கடின உழைப்பால், அந்த உழைப்பினுடைய பயனால் அடைந்த ஒன்று என்று சொல்லி மாலிங்க சுட்டி காட்டுகிறார். அடுத்து வர இருக்கக்கூடிய T20 உலக கிண்ண போட்டிகள் அல்லது T20 போட்டிகள், ஒரு நாள் போட்டிகளில் இலங்கை தேசிய அணியில் கண்டிப்பாக செலக்ட் செய்யப்படக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய வீரராக குஹதாஸ் மாதுலன் இருப்பார் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார் லசித் மாலிங்க. யாழ்ப்பாணம் புனித ஜோன் கல்லூரியின் மைதானத்திலிருந்து புறப்பட்ட இந்த இளம் வேகம் மாலிங்கவினுடைய இந்த வார்த்தைகளின் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டின் வாசலில் வந்து நிற்கிறார். திறமையும் உழைப்பும் இருந்தால் காலம் நமக்கான வாசலை திறந்தே தீரும் என்பதற்கும் எந்தவித பின்னணியும் இன்றி தவிக்கக்கூடிய எமது வடக்கு கிழக்கு மாகாணத்து இளம் வீரர்களுக்கு மாலிங்கவினுடைய இந்த பதிவு ஒரு மாபெரும் வழிகாட்டியாகவும் நம்பிக்கையாகவும் அமைந்திருக்கும். உதாரணமாக முத்தையா முரளிதரன் நம்முடைய தேசிய அணிக்குள் உள்வாங்கப்படுவதற்கு முன்பு 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்தியாவும் இலங்கையும் மோதுவதாக ஒரு போட்டி நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 80,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி வழிந்திருப்பார்கள். அன்றைய இந்திய கிரிக்கெட் அணியை எடுத்து பார்த்தால் அதன் தலைவர் முகமது அசாருதீன், தமிழகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற வீரர் ஸ்ரீகாந்த் இருப்பார், சீக்கியரான நவ்ஜோத் சிங் சிது இருப்பார். இப்படி அந்த அணி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வர்ண ஜாலமாகத்தான் காட்சியளிக்கும். சரி, இலங்கை அணி எப்படி இருந்தது? சொல்லவே தேவையில்லை, யாரும் அறிந்த ஒன்று. இப்படி இருந்த இலங்கை கிரிக்கெட்டுக்குள் பின்னாளில் முத்தையா முரளிதரன் இடம் பிடித்தாலும் சாமானிய மக்களுக்கு மேலெழுந்து வருவது எப்போதுமே ஒரு கனவாகவே இருந்தது. முத்தையா முரளிதரனுக்கு இருந்தது போல பொருளாதார பின்புலம் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. இதனால் ஏகப்பட்ட திறமை பெற்றிருந்தும் பலர் தங்களுடைய லட்சியங்களை விடாப்பிடியாக உதறி எறிந்துவிட்டு வீடு சென்று விட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்த போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையை இதுவரை ஆண்ட எந்த ஒரு ஜனாதிபதியும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நாட்டின் எல்லா இனத்தவர்களும் ஒரே அணியில் விளையாட வேண்டும், அனைவரும் இணைந்து விளையாடும் அந்த அணியை நாட்டு மக்கள் அனைவரும் எந்தவித பேதமுமின்றி உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான கரகோஷத்தை எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். இன நல்லிணக்கம் மிக்க பல்வகைமை அணியாக இலங்கை கிரிக்கெட் உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய உரையின் சாராம்சமாக இருந்தது. ஜனாதிபதி சொன்னது மெல்ல மெல்ல சாத்தியமாகிறதா என்று எண்ணும் வகையில் இலங்கை கிரிக்கெட்டுக்குள் சில மாற்றங்கள் மெல்ல மெல்ல ஏற்பட்டு கொண்டிருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முதல் இந்திய ஏ அணிக்கு எதிரான அந்த பரபரப்பான சூப்பர் ஓவர் போட்டியின் நிமிடங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். மைதானமே மூச்சடக்கி நின்ற ஒரு வேளையில் யாழ் மண்ணினுடைய இளஞ்சிங்கம் குஹதாஸ் மாதுலன் வீசிய ஒவ்வொரு பந்தும் மைதானத்துக்கு வெளியே ஒரு புதிய வரலாற்றை எழுதி கொண்டிருந்தது. ஏற்கனவே எம்முடைய தேசத்தை நிமிர்த்தி பார்க்க வைத்த எமது விஜயகாந்த் வியாஸ்காந்தோடு இணைந்து மாதுலனும் எமது தாய்நாட்டுக்காக மாபெரும் பெருமையை தேடி தந்திருக்கிறார்.
இரண்டு அணிகளும் 265 ஓட்டங்கள் எடுத்ததால் ஆட்டம் சமநிலையில் முடிந்து போக சூப்பர் ஓவருக்கு சென்றது அந்த போட்டி. முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை 16 ஓட்டங்களை எடுக்க பதிலுக்கு ஆடிய இந்தியாவை தன்னுடைய மந்திர பந்துவீச்சால் கட்டுப்படுத்தினார் குஹதாஸ் மாதுலன். IPL விளையாடிய அனுபவஸ்தர்களான இந்திய வீரர்களை 10 ஓட்டங்களுக்கு மேல் எடுக்க விடாமல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தார் குஹதாஸ். இந்தியாவுக்கு எதிரான அந்த வெற்றி இலங்கை A அணிக்கு ஒரு மைல்கல்லாக ஆகச் சிறந்த ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. விஜயகாந்த், வியாஸ்காந்த், குஹதாஸ் மாதுலன், முகமது சிராஜ் உட்பட அணித்தலைவர் சஹன் ஆரச்சிகே தலைமையிலான அணி பல்லினங்களின் அடையாளமாக விளங்கியது. இதுதான் ஆரம்பம். இதன் அடுத்த கட்டம் அப்படியே தேசிய அணியிலும் பிரதிபலிக்க வேண்டும். பல்வேறு இனங்கள், மதங்கள் என்று வானவில் வர்ணஜாலம் போல அமையக்கூடிய அந்த பன்முகத்தன்மை இருக்கிறது இல்லையா? அது சமத்துவமானது மட்டுமல்ல, அது ஒரு சிறப்பியல்பான ஒன்று. கிரிக்கெட்டை விடுங்கள், எந்த விளையாட்டை எடுத்தாலும் கூட ஒன்றை சொல்ல முடியும். அதாவது வரலாற்றில் உருவான சிறந்த அணிகள் எல்லாம் ஒரு போக்கானவை அல்ல, மாறாக வெவ்வேறு மனங்கள், உடல்கள் மற்றும் ஆவிகளை ஒன்றிணைத்தவை அவை. 2018ஆம் ஆண்டு பிரான்ஸ் கால்பந்து உலக கிண்ணத்தை வென்ற போது அந்த அணியில் அங்கம் வகித்த 23 வீரர்களில் 16 பேர் குடியேறிகளாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் பிரான்சில் பிறந்தவர்கள் அல்ல, ஆப்பிரிக்கா, கரீபியன் தீவுகள், இதர ஐரோப்பா நாடுகள் என்று அந்தந்த நாடுகளில் பிறந்து பிரான்சுக்கு குடிபெயர்ந்தவர்கள். ஐரோப்பாவில் அப்போது ஏற்பட்டு கொண்டிருந்த குடியேற்ற எதிர் மனநிலைக்கு சம்மட்டி அடியாக அந்த வெற்றி அமைந்திருந்தது. இன்றைய பிரான்ஸ் என்பது நிறங்கள் நிறைந்த ஒரு பிரான்ஸ். நாங்கள் அனைவரும் பிரெஞ்சுக்காரர்களாக உணர்கிறோம், இந்த சட்டையை அணிவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று வீரர்கள் ஒருமித்து சொன்னார்கள். 2018ஆம் ஆண்டில் பிரெஞ்சு அணியின் வெற்றி என்பது ஒற்றுமையின் வெற்றியாக கொண்டாடப்பட்டது. ஐரோப்பா முழுவதும் குடியேற்ற வம்சாவளி இளைஞர்களை ஊக்கப்படுத்தியது. இப்படியெல்லாம் நம் நாட்டிலும் சாத்தியமாக வேண்டும். ஒரே மாதிரியான இனத்தில், ஒரே மாதிரியான மதத்தில், ஒரே மாதிரியான கோத்திரத்தில் இருக்கும் நபர்களை பிடித்து தொடர்ச்சியாக ஆட வைப்பது என்பது நாட்டில் வாழும் இதர மக்களுக்கு இது எங்களின் அணி அல்ல, இது இந்த சமூகத்தின் அணி என்ற தோற்றப்பாட்டை தான் உருவாக்கும். படிப்படியாக சலிப்பை ஏற்படுத்தும். அரசும் அதிகாரமும் தம்மை புறக்கணிப்பதாக உணர ஆரம்பிப்பார்கள். ஏமாற்றம் விரக்தியாகும், விரக்தி போராட்டத்தை உண்டாக்கும். துபாயை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐக்கிய அமீரகத்தினுடைய இன்றைய பொலிவுக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கிய நகரம் துபாய். துபாய் உழைப்பாளர்கள் கட்டிய நகரம் மட்டுமல்ல, துபாய் என்பது கலாச்சார பல்வகைமைக்கு எடுத்துக்காட்டான மற்றொரு நகரம். ஒரே தெருவில் ஈரான், ஈராக், துருக்கி, பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை என்று பல்வேறு நாடுகளினுடைய சமையல் வாசம் கலந்து கட்டி அடிக்கும். நாடுகளுக்கிடையே பிணக்குகள் இருக்கும், ஆனால் உழைக்க வந்த பிரஜைகள் கட்டி புரண்டு சண்டையிடுவதில்லை. இனவாத கோஷங்கள் இல்லை. என் இனம்தான் பெரியது, என் மதம்தான் பெரியது, நான் தான் எல்லாமே என்று யாரும் அங்கே வெறுப்பை உமிழ்வதில்லை. நாட்டை பாதுகாக்க, எமிராட்டிகளை பாதுகாக்க இதுதான் கடைசி சந்தர்ப்பம், மக்களே ஒன்றுபடுங்கள் என்று அங்குள்ள அரசியல்வாதிகள் நினைப்பதும் இல்லை. போலி தேசியவாத கூக்குரல்கள் இன்றைக்கும் இல்லை. இதனால்தான் ஒரு காலத்தில் மீனவ கிராமமாக இருந்த துபாய் இன்று உலக அரங்கில் பொருளாதாரத்தின் கேந்திர நிலையமாக வளர்ந்து நிற்கிறது. நாம் இன்று இழந்து நிற்பது இந்த கலாச்சார பன்முகத்தன்மையை தான். நமது ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய பிரிவினை எம்முடைய இதயங்களை ஆழமாக கிழித்து போட்டுவிட்டது. இந்த இன ஒற்றுமையை பன்முகத்தன்மை வழியாகத்தான் ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. இதற்கு நல்ல ஒரு தொடக்கம்தான் கிரிக்கெட். அனைத்து வேறுபாடுகளையும் மறக்கடித்து பார்க்க வைக்கும் அற்புத மருத்துவ குணம் அதற்கு இருக்கிறது. ஒருமுறை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் ஒரு மேடையில் சொல்கிறார், ஒரு காலத்தில் இலங்கை குறித்து எதிர்மறையான செய்திகளே வெளிநாட்டுக்கு போய்கொண்டிருந்த தருணத்திலும் ஒரே ஒரு செய்தி நற்செய்தியாக, ஒரு பாசிட்டிவான செய்தியாக போகும் என்றால் அது கிரிக்கெட் மாத்திரம்தான் என்றார். கிரிக்கெட் என்பது இன்று நமது தேசிய விளையாட்டு போல ஆகிவிட்டது. கிரிக்கெட் தான் எம்மை உலகத்தோடு இணைத்தது. கிரிக்கெட் தான் யுத்த குற்றச்சாட்டுகளாலும் அதிக அகதிகளை உற்பத்தி செய்ததாலும் அதல பாதாளத்துக்கு இறங்கி இருந்த நம்முடைய தேசத்தை கொஞ்சம் மீட்டு கொடுத்தது. மேலும் சர்வதேசத்தில் நொந்து நொடிந்து போன நம்முடைய நாட்டுக்கு ஒத்தடமாக வந்து வாய்த்தது. ஆனால் அந்த கிரிக்கெட் அணி சமத்துவமின்மைக்கு தீர்வு தரவில்லை. அந்த கிரிக்கெட் அணி பல்லின மக்களின் அணியாகவும் இருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ஜாம்பவானாக இருந்த அணி கிரிக்கெட் சபையினுடைய ஊழல், அதிகார மோதல்கள், கிளப்புகளினுடைய ஆதிக்கம் என்று பல்வேறு காரணங்களால் பின்னடைவுக்குள்ளாகி இருந்தது. இன்று இலங்கை கிரிக்கெட்டை முதலிலிருந்து மீள்கட்டுமானம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதன் ஆரம்ப கட்டமாக இடைக்கால கிரிக்கெட் சபை அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய நிர்வாக அணி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமது கிரிக்கெட்டும் பழைய நிலைமைக்கு மீள வேண்டும். அத்தோடு ஸ்போர்ட்ஸ் டூரிசம் வழியாக முதலீடுகளும் வந்து கொட்ட வேண்டும்.
ஸ்போர்ட்ஸ் டூரிசம் என்று சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? அண்மையில் இலங்கைக்கு பல மில்லியன் டாலர்களை அள்ளி தந்த இந்திய பாகிஸ்தான் T20 போட்டி ஞாபகம் வருகிறதா? இலங்கையில் அந்த மேட்சை பார்ப்பதற்கென்றே தனி நபர்கள் ஜெட் விமானங்களில் வந்தார்கள். இந்திய பாகிஸ்தான் உட்பட உலக நாடுகளினுடைய ரசிகர்களின் வரவால் கொழும்பு ஒரு குட்டி துபாய் போல மாறியது. ஹோட்டல்கள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. இலங்கை சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற அழகான அமைதியான நாடு என்ற செய்தி சர்வதேசத்துக்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் தொடர வேண்டும். இலங்கை கிரிக்கெட் அணியும் மீள எழுந்து சாதிக்க வேண்டும். அதற்கு அந்த அணியில் வியாஸ்காந்த், மாதுலன், சிராஜ் என்று பல்வேறு திறமைசாலிகள் உள்ளீர்க்கப்பட வேண்டும். அப்படி கொழும்புக்கு வெளியே தம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த வழியின்றி இருக்கக்கூடிய துடிப்பு மிகு வீரர்களை இனம் கண்டு அவர்களை தேசிய அணியில் உள்ளீர்க்க பொருளாதார வசதிகள் செய்யப்பட வேண்டும். செய்வார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.